கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பின் பரலோக தேவனுக்கு மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகளையும் துதிலையும் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய மாபெரும் தயவு மற்றும் அவருடைய விலையேற பெற்ற கிருபை ஒரு நாள் ஆவிக்குரிய கூடி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்க்கும்போது நம்ம முதல் செக்ஷன் பார்த்து உன்னதமான தெய்வ சத்திய பார்த்து நம்ம கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து நம்ம 2வது செக்ஷனை கடந்து போக போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிம்போசியம் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம ஒரு தலைப்பை மையப்படுத்தி என்ன பண்ண போகிறோம்னா சில சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். சிம்போசியம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்னென்னா கருத்துக்கோவைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இப்போ ஒரு தலைப்பை மையப்படுத்தி அதில் சில சகோதரம் பண்ணுவாங்கன்னா அதோட கருத்தில் பதிவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேத வசனத்தை சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வேத வசனத்தை மையப்படுத்தி அதில் உள்ள ஆழமான கருத்துக்கள்லாம் பண்ண போகிறாங்கன்னா நமக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க. அதுதான் ஒரு சிம்போசியனுடைய சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி அதுக்குள்ளே கடந்து போகலாம். முதல் பார்ட் அந்த தலைப்பின் கீழாக ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய சகோதரன் பார்க்கப்படும் போது நம்முடைய அன்பு சகோதரர் ராஜு எடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னதாக நம்ம ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த கூடிய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்முடைய அன்பு சகோதரர் பூபலம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பரே, அப்பா, உமக்கு ஒருவருக்கே கனா மகிமை துதி யாவற்றையும் உமது குமாரன் கிறிஸ்து மூலமாக அந்த தருணத்தில் எடுக்கும் தகப்பனே வாழ்நாளிலும் ஒரு நாளை கூட்டி சேர்த்து இதோ இந்த உலகக்கான் செய்த நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் நன்றி தகப்பனே முதல் செக்ஷனை எங்களுக்கு ஒரு நல்ல சத்தியாக கொடுத்து தகப்பனே, எங்களுக்கு பலவீனம் என்னதென்று தகப்பன் நீங்கள் அறிந்திருக்கீங்க அப்பா. நாங்கள் ஒருபோதும் பலவீனராக இல்லாமல் பலமாய் கொண்டு உங்கள் சத்திய வசனத்தை கொண்டு நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டும் தகப்பனே. அதை தொடர்ந்து அப்பா 2வது செக்ஷனாக கருத்துக்கோவை என்ற அப்பா சத்திய ஆகாரத்தின் மூலம் நடக்க இருக்க இந்த சத்திய வசனத்தை கொண்டு எங்களுக்கு பலப்பட செய்ய இரக்கம் பாராட்டும் தகப்பனே. இந்த ஒரு சிறு விண்ணப்பத்தை எங்கள் இரட்சகர் மீட்பரும் போதகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சிறு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சிம்போசியம் என்ற ஒரு அந்த தலைப்பை மையப்படுத்தி நமக்கு சத்தியப்படுத்த வழங்க போகிறாங்க. அதுக்கான ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 11 வசனம் வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள் என்ற தலைப்பை மையப்படுத்தி 2 சகோதரர் நமக்கு இன்னைக்கு அவருடைய ஆழமான கருத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அதில் முதல் பகுதியாக அன்பு சகோதரர் ராஜு சத்தியப்படுத்த வழங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்திலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னவண்ணமாக இந்த ஒரு கருத்துக்கோவையில் 1வது பாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்பு சகோதரர் வாசித்த வசனத்திலிருந்து நம்மை நிதானித்து பார்க்கக்கூடிய விஷயங்களில் அப்பத்தை குறித்ததான காரியங்களை மாத்திரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இந்த ஒரு 1வது பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னோன்னமாக அந்த ஒரு வசனமோ அது மாத்திரம் இல்லாமல் இங்கே எடுத்துக்கொண்ட இந்த ஒரு அப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம சோதித்து அறிகிறது, நம்மை நாமே எப்படி சோதித்து அறிதல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாடத்திற்கான ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்படி இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்குது. அதாவது மார்ச் மாதம் 31 இந்த வருஷம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய அந்த ஒரு பந்தியில் நம்ம அனுசரிக்க போகிறதுக்கு முன்னாடி அவருடைய சரீரம் என்று எண்ணப்படுகிற அப்பம், அவருடைய இரத்தம் என்று எண்ணப்படுகிற திராட்சை ரசம், இவைகளில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 1வது பகுதியில் அப்பத்தை பிற்கும் பொழுது இல்லை அப்பத்தை குறித்துதான நினைவுகள், அதை குறித்துதான ஒரு சோதித்து அறிகிற ஒரு விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் நமக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்முடைய அன்பு சகோதரர் சொன்ன அந்த வசனத்தை கூட நம்ம படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 11 28
1 கொரிந்தியர் 11:28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து, இந்த பாட்டு தான். ஸோ அப்படின்னா நாம் எல்லாரும் இந்த அப்பத்தில் புசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சோதித்து அறியணும். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம்ளே சோதித்து அறியணும். மேன் எக்ஸாமின் ஹிம்செல்ஃப். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளை நாமளே சோதித்து அறிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப கிளியராக எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இந்த அப்பத்தை குறித்து படிப்பதற்கு அப்போது வசனங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இதை குறித்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கெங்கெல்லாம் இருக்கும்? 4 சுவிசேஷத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். கடைசியாக அவர் அந்த மேல் வீட்டறையில் அனுசரிக்கும் பொழுது அவர் பேசின ஒரு விஷயங்கள். அது மாத்திரம் இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 1 கொரிந்தியர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் மற்றும் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இங்கே அப்பத்தை குறித்ததான வசனங்களை சில வசனங்களை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11, 23 மற்றும் 24 வசனம் வாசி. 1 கொரிந்தியர் 11:23 மற்றும் 24 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி இதை செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கு. ஸோ அப்படின்னா இங்க பவுல் ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாரு. அந்த ஏற்கனவே அவருக்கு விஷயங்கள் தெரியும். ஸோ என்ன அப்படின்னா அந்த பிரெட், அந்த அப்பம் எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கிறிஸ்து இயேசுனுடைய சரீரத்தை அடையாளப்படுத்துதுன்னு வசனத்தில் ரொம்ப கிளியரா இருக்கு இல்லைங்களா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரியும் அது நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் அது நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த ஒரு அப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் புளிப்பில்லாத ஒரு அப்பம் இல்லைங்களா? புளிப்பு என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இதில் சேர்த்துருக்கூடாது. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அனுசரித்தது கூட அப்படியாக தான் இருக்கணும் இல்லைங்களா? ரைட்டு. ஸோ இந்த இடத்துல அதாவது இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்டு கொடுத்த ஒரு விஷயம், அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வரேன் நான். சரிங்களா? ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பிரெட்டை எடுத்து கொடுத்து எல்லாரும் என்ன பண்ணுறாருன்னா வாங்கி புசியுங்கள் அப்படின்னு கொடுக்கும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே தான் என்னமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை நினைவு கூறும்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குறிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஒரு பாட்டுக்குள்ளே போகலாம். இதை ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆதார வசனத்தோடு சேர்த்து. இப்போது இந்த பிரெட் அப்பம் எதெல்லாம் அடையாளப்படுத்தும்? அதாவது இந்த பாடத்தில் நம்ம முன்னாடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். மெமரியல் சிம்போசியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே என்னென்னா மெமரிஸ் தான். இதுக்கு முன்னாடி கமமரேஷன், இதுக்கு முன்னாடி அதாவது படித்த விஷயங்கள் நினைவு கூறுதல் தான் இல்லைங்களா? அதனால் நம்ம தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான் அதில் இருக்கும், இன்னும் ஷேர் பண்ணலாம். அவருடைய சரீரத்தை அடையாளப்படுத்தும். ஒன்று அவருடைய பாடுகளை அடையாளப்படுத்தும், ரேன்சம் சாக்ரிஃபைஸ், அப்புறம் ரைட் டு லைஃப், மனுஷீக வாழும் உரிமையை அது அடையாளப்படுத்தும். ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. நீதிமான் அப்படின்ற ஒரு விஷயம், ரைட்டு, இதுவும் நல்ல பாயிண்ட். அப்புறம் சத்தியம், சூப்பர். ஸோ தேவனுடைய வசனங்கள், கரெக்டுங்களா? அப்புறம் சிஸ்டர் சொன்னீங்க பாவமற்ற தன்மையை தான் ரைட் டு லைஃப், பரிபூர்ண ஜீவனோடு இருக்கிற ஒரு விஷயம். வேற என்னென்னலாம் இருக்கும்? ஸோ அப்போ இந்த அப்பம் இது என்னென்ன காரியங்களை
அடையாளப்படுத்தும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு எனிமிரேட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் என்ன இருக்குதுல்ல நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் இன்னும் அடிஷ்னலாக நமக்கு தெரியும் இந்த ஒரு அப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்ன விஷயங்களை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா வசனங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வசனங்களை சம்பந்தப்பட்ட காரியங்களை அடையாளப்படுத்துதுன்னா வேற என்னத்தை அடையாளப்படுத்தும் சிஸ்டர்? நாம் பிக்கப் பிடிக்கிற விஷயம். ஓகே, இது பின்னாடி வசனத்தில் நம்ம அது சப்ஜெக்டுக்குள்ளே சிம்போசியம்குள்ளே பார்க்கலாம். வேற முக்கியமான ஒரு விஷயம் அந்த அப்பம் செய்கிறது, அது புளிப்பில்லாத ஒரு மாவிலிருந்து பிசைந்து எடுக்கணும் தான், இதெல்லாம் ரைட்டு. இந்த அப்பம் என்ன ஒரு விஷயத்தையும் அது அடையாளப்படுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது பாவம் இல்லாத பரிபூர்ண ஒரு ஜீவனை, ரைட்டு. இது எதையும் அடையாளப்படுத்தும் அப்படின்னா நித்திய ஜீவனை என்ன பண்ணும்? அடையாளப்படுத்தும். சரிங்களா? ஸோ இது மட்டுமா நம்ம பாடுகளை அடையாளப்படுத்தும் சொல்லிட்டோம், இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அதாவது ஒரு ஐக்கியத்தை அடையாளப்படுத்தும், ஒரு ஃபெலோஷிப் இல்லைங்களா? இந்த அதாவது கம்யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யூனியன், ஒரு ஒற்றுமையை அதை அடையாளப்படுத்தும். ஸோ இப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா இந்த ஒரு அப்பம் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அடையாளப்படுத்தும். கரெக்டுங்களா? வேற ஏதாவது இது ரெப்ரசன்ட் பண்ணுமா? வேற எந்த பாயிண்டாவது ரெப்ரசன்ட் பண்ணுமா? ஒருவேளை நம்ம அப்பத்தில் போய் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே குறித்து தியானிக்கிறது உண்டு. பொதுவாக வேற ஏதாவது விஷயங்களை நம்ம சிந்திச்சு இதை எடுப்போமா? ஒரு பொதுவாக சில பாயிண்ட் நம்ம சிந்திப்போமா? இதனால இந்த அப்பம் அதாவது கிறிஸ்து இயேசு ரேன்சம் அடையாளப்படுத்துகிற இந்த ஒரு அப்பத்தை குறித்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ரேன்சமுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம நினைவு கூறுவோமா சிஸ்டர்? நிறைய கோதுமை மணிகள், ரைட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆதாம் அவரது குடும்பத்தினர் அவருக்கு அடாமிக் சின்ன கீழே இருக்கிற எல்லா மனுக்குணமும் இல்லைங்களா? ஸோ மரணத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க? மரண அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியே வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணணும்? நம்ம நினைவு கூறணும். கரெக்டுங்களா? ஸோ நம்மளை குறித்து பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு. மனுக்குலமாக இருக்கிற அடாமிக் சின்னில் இருக்கிற ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஏசு கிறிஸ்து ரேன்சம் கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு ஜீவன் பின்னாடி கிடைக்கும். இதையும் என்ன பண்ணணும்? நம்ம நினைவு கூறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா பிரதர் இந்த இடத்துல கோட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ரேன்சம் கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஜீவன் இருக்குங்களா? ஜீவன் கிடைக்குமா? நமக்கு யாருக்குமே ஜீவன் கிடையாது இல்லைங்களா? அதாவது ஒவ்வொரு வருஷமும் சொல்லப்போனால் இந்த தமிழில் வாசிங்க சிஸ்டர். தேவனின் உண்மையான ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு அவருடைய பலியின் காரணமாக முதல் பேரானவரின் திருச்சபை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு செல்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலில் நிறைவடைகிறது. கர்த்தராகிய இயேசு அவருடைய பலியின் காரணமாக, ஸோ அந்த முதல் பலன்களாகி நாம் இயேசு கிறிஸ்துனுடைய பலியினால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நாமளும் மரணத்திலிருந்து என்ன ஆகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனை நோக்கி கடந்து போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அது எங்கே முடியும்? முதலாம் உயிர்த்தெழுதலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது முடியும். கரெக்டுங்களா? ஸோ அன்புக்குரியவர்களே, ஸோ இதில் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இதில் முதல் தரமான ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறாருன்னா பிரதர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஒரு லிட்ரலான பிரெட் எதை அடையாளப்படுத்தும், இன்னும் சொல்லப்போனால் எதை முக்கியத்துவப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா டு ஆல் who partake of it rightly and intelligently. ஸோ ரெண்டு விஷயத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு விஷயத்தை அப்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வரும்பொழுது சரியானவர்களாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை நிதானித்து பார்த்துட்டு வரணும் அப்படின்றத என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். அதான் ரைட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை கோட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சரியாகவும். இன்டெலிஜென்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்திசாலித்தனமா இல்லைங்களா? அப்போ புத்திசாலித்தனமான என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளனால நிதானிச்சு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம், அது சரியாக இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும் ஒன்று.
ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் யோசிக்கிற விஷயங்கள் நம்மளை நிதானிக்கும் பொழுது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கணும். யாரை குறித்து யோசிக்கும் பொழுது? நம்மளை குறித்து யோசிக்கும் பொழுது ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும்னா நம்மளை குறித்து யோசித்து உள்ளே இருக்கிற காரியங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை நெக்லெக்ட் பண்ணுவதற்கு, இல்லை அதை பகுத்து ஆராய்ந்து எடுத்து தூரம் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை நிதானித்து பார்க்கணும் அப்படின்றத பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் நீங்கள் சொன்னது போல தான். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது மனிதனாகி இயேசுவின் சரீர பரிபூரணத்தில் விசுவாசத்தினால் நாம் பங்கேற்பதை இது அடையாளமாக பிரதிநிதி, அதாவது ரெப்ரசன்ட் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண ஜீவன் தான் இல்லைங்களா ரைட் டு லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அதையும் நம்ம நிறைய கூறணும் தான். பட் அது நமக்கு இருக்கா? நமக்கு அது இருக்கா? அந்த ஒரு விஷயம், அந்த ரைட் டு லைஃப் அப்படின்றது நமக்கு இருக்கா? அந்த ஒரு பாயிண்ட் இல்லை. இருக்கு அப்படின்றது கொஞ்சமாக தலையாட்டுறோம். ரைட் டு லைஃப், அதாவது வாழும் உரிமை நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு இம்பியூட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதனால சாற்றப்பட்டிருக்கோம். ஸோ நாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பரிபூர்ண ஜீவனால சாற்றப்பட்டிருக்கோம். ஸோ அப்படின்னா நம்ம இதில் சிந்திக்கும் பொழுது மனிதனாகி இயேசுவின் சரீர பரிபூர்ணத்தில் விசுவாசத்தினால் நாம் பங்கேற்பது, நமக்கு அந்த விசுவாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ரேன்சம் கொடுத்ததுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாழ்வு உரிமை நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாழ்வு உரிமை கிடைச்சது கூட அது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது முழுசா நமக்கு கிடைக்கல. அதாவது கம்ப்ளீட்டா நம்ம பரிபூர்ண ஜீவனா இருந்தோம் அப்படின்னா நம்ம பரிபூர்ண ஜீவனா இருந்துருவோம். ஒருவேளை நம்ம தப்பு பண்றோம் வச்சுக்கோங்களேன், நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இன்னொருத்தவர் பரிபூர்ண ஜீவன் என்ன பண்ணணும்னா அவர் மறிக்கணும். ஸோ தேவ சித்தம் இல்லை. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா ரொம்ப அழகான ஒரு திட்டத்தில் பரிபூர்ண ஜீவனை என்ன பண்றாருன்னா நம்ம சாற்றப்படுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா இங்க கொடுக்கறத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நாம் தெரிஞ்ச பாயிண்ட்ஸும் இந்த அப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் எதெல்லாம் அடையாளப்படுத்தும் அப்படின்ற நம்ம தெரிஞ்ச பாயிண்ட்ஸும் அடிஷ்னலாக பிரதர் இங்கே கொடுத்துருக்கிற நம்ம அதில் எக்ஸ்பாண்டபிள் கமாண்டர்ஸில் எடுத்து பார்க்கும்பொழுது அடிஷ்னலாக சில பாயிண்ட்ஸ் கிடைச்சி அதை நம்ம இதில் இங்கே எடுத்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நித்திய ஜீவனை நாம் வாங்குவதற்கு ஒருவேளை இந்த ஒரு அப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரல அப்படின்னா அது எப்படிப்பட்டது, அவருடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறோம் அப்படின்னா, இல்லை அப்படின்னா அதை புரிஞ்சிப்பதற்கு அது நித்திய ஜீவன் இதை அடையாளப்படுத்தும். நித்திய ஜீவனை நம்ம வாங்குவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்றத என்ன பண்ணும் அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணும். கரெக்டுங்களா? இதெல்லாம் நம்ம பிரதர் என்ன செய்யணும்னு சொல்றாரு அப்படின்னா we really feed our hearts. நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன செய்யணுங்களா? உள்ள போட்டு வைக்கணும். அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்து வைக்கணும். அப்போ இந்த பிரெட் அப்படின்ற ஒரு விஷயம் நித்திய ஜீவனை அது அடையாளப்படுத்துது அப்படின்னா நித்திய ஜீவனை வாங்குவதற்கு சொல்ல போனால் இந்த எவர்லாஸ்டிங் லைஃப், இந்த எட்டர்னல் லைஃப்பை நம்ம வாங்குவதற்கு இந்த ஹார்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு நிறைய விஷயங்களை உள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது போடணும். சரிங்களா? ஸோ இது நம்முடைய இருதயத்துக்குள்ளே போடுறதுக்கான சில பாயிண்ட்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு கருத்துக்கோவையில் நம்ம சிந்திக்க போகிறோம். ஒரு 5லேருந்து ஒரு 6 பாயிண்ட் மட்டும். சரிங்களா? ஸோ பாடத்தினுடைய முதல் 2 பகுதி, சிம்போசியத்தினுடைய 2 பகுதி முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ முதல் பாயிண்ட் என்ன நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம்னா 3, 4, 6 ரீப்ரிண்ட் நம்பரில் வாசிக்கலாம் சிஸ்டர். அப்பத்தை பிற்பது சரீரத்தின் அவயங்களாக நாம் ஒருவரையொருவர் பரஸ்பரம் பலப்படுத்துவதை குறிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்பத்தை பிட்டெடுப்பதற்கு அதாவது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே என்ன பண்ணணும்னா நிதானிச்சு பார்க்கணும், சோதித்து அறியணும். கரெக்டுங்களா? ஸோ சோதித்து அறியணும் அப்படின்னா பிரதர் கொடுக்குற ரொம்ப கிளியரான வார்த்தை அவர் மியூச்சுவல் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஒன் அனதர். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலப்படுத்திக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா
ரொம்ப அருமையான பாயிண்ட் சொல்றார் இல்லைங்களா? எப்படி பலப்படுத்துகிறது? எப்படி பலப்படுத்துகிறது? நமக்கு தெரியும் நிறைய பாயிண்ட்ஸ். ஒருவரை ஒருவர் தாங்குதல், அது அந்த ஒருவரை ஒருவர் தாங்குதல் அப்படிதான். அப்படின்றது என்ன அப்படின்னா பலப்படுத்துகிறது. என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்போ பலப்படுத்துகிறதுல வரும்? மியூச்சுவலாக என்ன பண்ணணும், நம்ம பரஸ்பரமாக ஒருவரை ஒருவர் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அப்போ ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக நம்ம எப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவோம்? நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? குறையும் பொழுது இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன பண்ணுவார்? ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. ஒருவேளை அவருக்கு குறையும் பொழுது நாம ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். இதான் பரஸ்பரம், மியூச்சுவல் இல்லைங்களா? ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரஸ்பர அன்பை சாட்டுறது, அன்பை காமிக்கிறதா இருந்தாலும் பரஸ்பரமாக பலப்படுத்துறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா செய்யணும். சரிங்களா? இப்போ நம்ம சில பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்லாமா? என்னென்ன பாயிண்ட்டு நம்ம மியூச்சுவல் ஸ்ட்ரென்த் நீங்கள் கொடுக்கலாம்? சிஸ்டர், வெரி குட் சிஸ்டர். உற்சாகப்படுத்தணும், என்கரேஜ் ஒன் அனதர். அப்போ ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்யணும்னா என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் சரிங்க சிஸ்டர். அப்புறம் சிஸ்டர் ட்ரூத் ஷேரிங். சத்தியத்தை நம்ம ஷேர் பண்ணுறதுனால என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் கிடைக்கும், ஒரு பலம். ரைட். வேற ஃபினான்ஷியலாக குறைவு பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம். வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தி விருத்திக்கு ஏதுவா அது என்ன பண்ணணும், உண்டாகும்படி செய்யணும். எடிஃபை ஒன் அனதர். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பக்தி விருத்தி நமக்கு அதிகமாக வரணும் அப்படின்னா பிரதர் கொடுத்துருக்கிற விஷயங்கள் சில பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கே நான் போட்டிருக்கேன். ஒன்று ரொம்ப அழகாக நம்ம சொன்ன மாதிரி, ஒன்று என்கரேஜ் ஒன் அனதர். ஒருத்தர் என்ன பண்ணணும், நம்ம என்கரேஜ் பண்ணிக்கணும், உற்சாகப்படுத்திக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நாம் இன்னும் கட்டுவதற்கு பில்டிங் இல்லைங்களா? நம்ம அதாவது இப்படி தேவனுடைய சத்தியத்தில் நம்ம இன்னும் அதிகப்படியாக வளர்ந்து, இன்னும் அதிகப்படியாக வளருதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம விசுவாசம் அதிகமாகுதுன்னு அர்த்தம், இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒருத்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட் ஹெல்பிங் ஒன் அனதர். ஸோ அப்போது இதெல்லாம் ஹெல்பிங் ஒன் அனதர், அதாவது இந்த பரிசுத்தமான ஒரு விஷயத்துக்குள்ள அந்த ஒரு கல்யாண வஸ்திரத்தை இன்னும் அதை போட்டுப்பதற்கும் சரி, அதாவது கிறிஸ்துவனுடைய தேவனுடைய புத்திரர் அப்படின்னு நம்ம சொல்வதற்கும் ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உதவி செஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு அப்பத்தை குறித்துதான ஒரு தியானம், ஒரு நினைவு நமக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் பார்க்கணும். அப்போ நம்மளை தன்னைத்தானே சோதித்து அறியணும் அப்படின்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன்னா, அப்போ இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்கணும், நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும். கரெக்டுங்களா? அது மட்டும் கிடையாது. அடுத்து 4076 பிரதர் ரொம்ப கிளியரான ஒரு பாயிண்ட்ஸு, நாம் ஒருவருக்கொருவர் நலன்களை பற்றி அலட்சியமாய் இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் என்ன பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதர சகோதரிகளுடைய அவங்களுடைய வெல்ஃபேர் எப்படி இருக்கு அப்படின்றத என்ன பண்ணணும், அவங்களுடைய ஒரு காரியங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து அவர்களுக்கு அதில் நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அலட்சியமாக மட்டும் என்ன பண்ணக்கூடாது, இருந்துடக்கூடாது. நமக்கு தெரிய வசனங்கள் பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவை இல்லை பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கரெக்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இல்லை உற்சாகப்படுத்தணும். ரைட்டு தான்.
இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அதுக்கு கன்சால்டேட் பண்ணி அந்த ஒரு பக்தி விருத்திக்கு அது பரஸ்பரமாக, அதாவது மியூச்சுவல் ஸ்ட்ரென்தனிங், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பரஸ்பரமான அந்த ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் ஸ்ட்ரென்த்தனை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து நம்பர் 2. அப்போ அந்த அப்பத்துக்கு முன்னாடி இல்லை அப்பத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது நம்மளை குறித்து நிதானிக்க வேண்டிய அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரதர் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பாயிண்ட் நம்பர் 2, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கார். அவரோடு நம்ம சரீரத்துமா என்ன பண்ணப்பட்டோம்னா இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தில் நம்ம இருக்கோமா? அடுத்த பாயிண்ட் என்ன நமக்கு, அதாவது இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நியூட்ரலாக என்ன பண்ணுவோம் கேட்கலாம். சரிங்களா? சார் நம்முடைய அன்பு சகோதரர்களுடைய அந்த ஒரு வார்த்தைகளுக்கு இணங்க அந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த பாயிண்ட்டு நமது தலையுடன் நாம் கொண்ட ஐக்கியம் மற்றும் ஐக்கியத்தின் ஒரு குறிப்பிட்ட ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி ஐக்கியப்பட்டு இருக்கோம், அப்போ இதுக்கு ஃபவுண்டேஷன் பேசிக் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு அப்பம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது நிறைய, அதாவது கோதுமைகள் தான் மணிகளுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டஃப் இருக்கணும். ஸ்டஃப் இல்லை அப்படின்னா அந்த பிரெட் என்ன ஆகும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட கோதுமை மணிகள் அரைக்கப்பட்டு அது மாவாகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்பமாக என்ன ஆகுது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா ஒரு ஐக்கியம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? அப்போ இந்த ஐக்கியத்தை குறித்து 1 கொரிந்தியர் 10:16 எழுதியிருக்காங்க. வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஸோ அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தலையாக இருக்காரு, நம்ம சரீரத்தில் ஒரு அங்கமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கோம் அப்படின்னா அது ஒரே சரீரம்தான், ஒரு ஒற்றுமை. கரெக்டுங்களா? ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்போனால் அவர்கிட்ட இருந்து வார்த்தைகளை பெற்ற அப்போஸ்தலன் பவுல் அந்த ஒற்றுமையை குறித்து அவருடைய மனசில் இருந்த விஷயங்களை பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை எழுதியிருக்காங்க. வாசிக்கலாம் பாருங்க அந்த பாயிண்ட்டை. கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியத்தின் பொருளே மீண்டும் மீண்டும் எழுவதன் வழியாக பவுல் சபைகளை சந்தித்தார். தம்முடைய சீஷர்கள் மத்தியில் உறுதியான ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் விருப்பத்தை பவுல் ஆழமாக அறிந்திருந்தார். எங்க அவருடைய விருப்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஒரு அந்த யூனியன், அந்த ஒரு ஒற்றுமை, நம்முடைய அந்த ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்காருன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்களா, உறுதியான ஐக்கியம். ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வரும்பொழுது அப்போ நிறைய மணிகளால், கோதுமை மணிகளால் அது எடுத்து அதுக்கப்புறம் அது மாவாக்கி பிற்கப்பட்ட ஒரு விஷயம், அதாவது ப்ரிப்பேர் பண்ண ஒன்று தான். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்க பிட்டு அதை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன யோசிக்கணும், இல்லை நம்ம எப்படி நம்ம நிதானித்து பார்க்கணும், தன்னைத்தானே சோதித்து எப்படி அறியணும் அப்படின்னா, நம்மள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐக்கியம் நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கணும். இதை என்ன பண்ணணும்னா நிதானித்து பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கரெக்டுங்களா? இதுதான் எப்படி நம்ம பவுல் அவருடைய விஷயங்களை குறித்து அந்த வார்த்தைகளை படித்தோம் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் எழுவதன் வழியாக பவுல் சபைகளை சந்தித்தார். ஸோ அப்படிதான் நமக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், விழுவோம் எழுவோம். கரெக்டுங்களா? உலகத்திலே என்ன பண்ணுவோன்னா சொல்லுவாங்க, விழுவதே எதற்காக அப்படின்னு, விழுவதே எழுவதற்காக. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம எழுந்து நிற்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட உறுதியான அந்த ஒரு ஐக்கியம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது ஜெபம் பண்ணார். ஏன் இப்படி நிறைய ப்ரேயர் பண்ணாலும் சரி, ஏன் பர்டிகுலராக இதை ப்ரேயர் பண்ணணும், நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கும்பா,
இவங்களும் என்ன பண்ணணும்? ஒன்றா இருக்கணும். நம்மளோட என்ன பண்ணணும்? ஒன்றா இருக்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே 12 சீஷர்கள், 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அவர்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிந்தனைகளில் வெவ்வேறு சிந்தனைகள் என்ன இருக்கு. கரெக்டுங்களா? ஒரு அதாவது ஒரு ஒற்றுமையான, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒற்றுமையாக அவங்க இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் என்ன ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது இல்லை தான். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழிய காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது கூட சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் இங்கே. கரெக்டுங்களா? சரி, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேணாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு? தட் இஸ் ஒன்னஸ். அப்போ நம்ம அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே சோதித்து அறியணும். அப்படின்னா அந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிதானித்து பார்க்கணும். அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஒற்றுமையை குறித்து எங்கெல்லாம் வசனங்கள் இருக்குது? சங்கீதம் 133 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். இதோ 133 சங்கீதம் 1 வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது 2 வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு மேல இருந்து என்ன ஆகுது? வடியுது. அதுனா எது இந்த இடத்துல? பரிசுத்த ஆவி. கரெக்டுங்களா? ரைட்டு தான். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கு. அது இப்ப சொல்லுங்க எது? அது பரிசுத்த ஆவி தான். ஆனா இங்க சங்கீதக்காரர் ரொம்ப கிளியரா எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு ஒற்றுமை என்ன பண்ணுது? குறிக்குது. அது ஒரு ஒற்றுமை அடையாளப்படுத்துது. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு சில இன்டர்பிரேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஒவ்வொரு சரீர அங்கத்தினர்களும் விதவிதமான தாளந்துகளையும் வரங்களையும் கொடுத்து அவர்களுக்கு வேறுபாட்டை என்ன பண்ணியிருக்காருன்னா இயேசு உண்டு பண்ணினார் அப்படின்னு பவுல் எழுதியிருக்கார். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வசனங்கள் என்ன இருக்கு. அப்போ இந்த ஒற்றுமைக்குள்ளே வருவதற்கு ஒரு பாயிண்ட், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட் இங்கே இருந்ததை நான் கோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தாளந்துகள் என்ன இருக்கும்? வித்தியாசப்பட்டிருக்கும். அதில் அந்த வேறுபாடு இருக்கும். இந்த வேறுபாடுன்றது டிஃபரன்ஸை நம்ம வித்தியாசமாகவும் அதாவது தப்பாகவும் புரிஞ்சிக்க கூடாது. என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆங்கிளில் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகளும் சரி மற்ற காரியங்களும் சரி அதாவது வித்தியாசங்கள் இருக்கும், வேறுபட்டு இருப்பாங்க அப்படின்றது கரெக்டு தான். ஆயினும் என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும். கரெக்டுங்களா? அது அந்த ஒன்னஸ், அந்த ஒரே ஸ்பிரிட் இருக்கணும். ரைட். அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மற்றவர்களை காட்டிலும் நாம் எவ்விதத்திலும் சிறந்தவர்கள் அல்ல என்று ஒவ்வொரு கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினரும் மனதார நினைத்து தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியில் உள்ள வேறுபாட்டை மதிப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த சுவிசேஷ யுகத்தில் உண்மையான ஐக்கியத்தை பெற முடியும். அப்போ உண்மையாவே இந்த ஒரு ஒற்றுமைக்குள்ள வரணும்னா ஒரு பாயிண்ட் இங்கே ஆட் பண்றோம். நாம என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம எல்லாரையும் காட்டிலும் சிறந்தவர் அல்ல அப்படின்றத என்ன பண்ணோம்? மனசார நம்பணும். இல்லைங்களா? மனசார நம்ம அதை எடுத்துக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு பாயிண்ட், கிளியர் பாயிண்ட் என்னன்னா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒருத்தருக்கு இவ்வளோ தாளந்து இருக்கும், இன்னொருத்தருக்கு இவ்வளோ தாளந்து இருக்கும். கரெக்டுங்களா? இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மதிப்பு கொடுக்கணும். அப்படி மதிப்பு கொடுக்கறப்ப என்ன ஆகும்? நம்மள்கிட்ட எல்லார்கிட்டையும் என்ன ஆகும்? ஒற்றுமை அதிகமாக வளரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு. ஸோ தேர்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம தேர்ட் பாயிண்ட் அப்படின்னா அந்த அப்பம் எப்படிப்பட்டது? அன்லீவன், பாவம் இல்லாத ஒரு நிலை, புளிப்பு இல்லாத ஒரு விஷயம். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற புளிப்பை என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து போடணும். எடுத்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதை எடுத்து போடணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யணும். அந்த அப்பத்தை கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நிதானித்து பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாம் இதை தனியாக பாடம் பார்த்துருப்போம். பரிசேயர்களுடைய புளித்தமா, சதுசேயர்களுடைய புளித்தமா ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்போ பரிசேயர்களுடைய புளித்தமா எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது மாயமாலம் பண்ணுகிற அது ஒரு விஷயம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. சதுசேயர்களுடைய புளித்தமா குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது தவறான உபதேசங்களை குள்ளே நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். கரெக்டுங்களா?
ஸோ நம்முடைய சிந்தையில் கூடுமான அளவு எந்த அளவுக்கு நம்மளுடைய ஏதாவது சின்ன சின்ன புளிப்புகள் இருந்தாலும் அதை வெளியே எடுத்து போடணும் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பார்க்குறோம். அதுதான் அந்த அடாமிக் சின் கீழே இருக்கிற விஷயங்கள், பழைய புளித்துமா. ஸோ நாம் பரிசுத்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்கணும். ஏன்னா நம்முடைய அப்பா பரிசுத்தர் இல்லைங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3 என்ன பார்த்தோம்? ஒற்றுமை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இல்லை ஒற்றுமை. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து அன்லீவன் பிரெட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பரஸ்பர ஸ்ட்ரென்தனிங், மியூச்சுவல் ஸ்ட்ரென்தனிங். பாயிண்ட் நம்பர் 2 ஐக்கியம், ஒற்றுமை. மூணாவது அன்லீவன் பிரெட். பாயிண்ட் நம்பர் 4 அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சீக பரிபூரணத்தில் உள்ள நம்முடைய பங்கெடுத்தல். அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் பரிபூர்ண ஜீவனால் சாட்டப்பட்டிருக்கோம். நம்மளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா, கரைகள் அதிகமாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை நம்ம தூரம் எடுத்து போகணும் அப்படின்றத பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறதுனால அடுத்த 4590 பிரதர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, மரித்து கொண்டே இருப்பதை கூட அது என்ன பண்ணும், அடையாளப்படுத்தி எழுதிருங்க. மரித்து கொண்டே இருப்போமா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், மரித்துக்கிட்டே. அப்போ ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு புது சிருஷ்டி அது அப்படியே வளர்ந்துட்டு இருக்கணும். நம்மளுடைய மாம்ச சிந்தைகள் எல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணிகிட்டே விடணும் இல்லைங்களா? இதுதான் நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலோட வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தேடலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தை அறிகிறதுக்கு இல்லைங்களா? ஸோ கடைசி 6வது பாயிண்ட், நாம் நம்முடைய ஜீவங்களை சகோதர சகோதரர்களுக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலம் செய்கிறோமா? நம்ம இதை நினச்சி பார்க்கணும். நம்முடைய ஜீவியம், நம்முடைய லைஃப். அப்போ நம்மளுடைய லைஃப் சகோதர சகோதரிகளுக்கு நம்ம அதை கொடுக்கணும். இதுக்கு தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கும். அப்போ நம்ம சகோதர சகோதரர்களுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடனாளிகளாக தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா? சொல்லப்போனால் நம்ம ஜீவனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்குறோம். அதுக்காக தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வளோ கஷ்டங்களை என்ன பண்ணார் அப்படின்னா செஞ்சுட்டு போனார். வாசிக்கலாம் தமிழில் சிஸ்டர். சகோதரர்களுக்காக ஊழியம் செய்வதற்காக நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கிறோம். மேலும் இந்த பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது, ஏனென்றால் கிறிஸ்துவின் புண்ணியம் நமக்கு கணக்கிடப்படுகிறது. இது தேவனுக்கு முன்பாக நம்மை பரிபூரணமாக கருதுகிறது. சகோதரர்களுக்காக ஊழியம் செய்வதற்காக நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கிறோம். என்ன பாயிண்ட் பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். பட் இதை செஞ்சாதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அதுக்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவன் ரொம்ப கிளியராக அவருடைய ஏற்பாட்டில் இந்த ஒரு பந்தியை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வச்சிருக்கிறத பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜீவனை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். அது கூட எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வாலண்டியராக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாகர வரைக்கும் நம்முடைய சுயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலி செலுத்திக்கிட்டே, அதாவது விட்டுடணும். செல்ஃப் சாக்ரிஃபைஸ். நமக்கு தெரியும் இந்த பாயிண்டில் என்ன அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம பார்த்த ஒரு காரியங்கள். ஒருவேளை நம்ம அந்த அப்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் படித்தோன்னமாக தன்னைத்தானே சோதித்து அறியணும் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் சில பாயிண்ட் மட்டும் நம்ம எனிமரேட் பண்ணோம். அந்த பாயிண்டில் நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். ஒருவேளை கன்க்ளூஷன் பார்ட்டில் நம்ம சீர்தூக்கி பார்க்குறோம் அப்படின்னா இதற்கு தகுதியுள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த அடையாளத்துக்குள்ளே கை வரதுக்கு முன்னாடி தகுதியுள்ளவர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும். அந்த ஒர்த்தினஸ், அந்த ஒர்த்தபிள் நமக்கு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா சிந்திக்கிறோம். ஸோ இதில் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கணும். நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்குது, நம்முடைய சித்தம் எப்படி இருக்குது. கரெக்டுங்களா?
அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதை கடைபிடிக்கணும். நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த சித்தமெல்லாம் ஒன்றும் இல்லை, புது சித்தம் தான் நம்மளுக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை தமிழில் இருக்கிறத வாசிச்சிடலாம். அவர் தனது விழுந்து போன மாம்ச இயல்பின் பலவீனங்களையும் அழுக்கையும் கவனித்து பழைய மனிதனின் செயல்களை களைந்து விட்டு தன்னைத்தானே சுத்திகரிக்க முயலும் மட்டும் தன்னைத்தானே சுத்திகரிக்க முயலணும் புதுப்பிக்கப்பட்டு மகிமையின் மேல் மகிமைக்கு மாற்றப்படுவார். இப்படி நாம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னைத்தானே சோதித்து அறிந்து நம்மளை குறித்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கணும். சொல்ல போனா ரொம்ப கிளியரா எழுதுறாரு. அதாவது நம்மளை தாமளே கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு எழுதியிருக்காரு. நம்மளை இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டா அப்படின்னா என்கிட்ட என்ன மாதிரி எல்லாம் தவறுகள் இருக்குது அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பகுத்து பார்க்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும், எக்ஸாமினேஷன் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும். இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ அடுத்து நம்ம இந்த ஒரு கருத்து கோவில் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லி கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரு அப்பம். அதில் நமக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எந்த பங்கும் இல்லை. ஆனால் பாடுகளில் என்ன இருக்குது? பங்கு இருக்குது. கரெக்டுங்களா? அதில் பார்ட்டிக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்படி பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ராஜ்யத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது வானத்தில் இருந்து இங்கே வந்த ஜீவாப்பம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அது நமக்கும் தான், ஆனால் யாருக்கும் சேர்த்து? உலக ஜனங்களுக்கு சேர்த்து தான். இப்போ நம்மளுடைய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னா அப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், அவர் அடையாளப்படுத்தலாம். பிரதர் எழுதியிருக்காங்க, ரொம்ப கிளியராக பார்க்கணும். ஸோ அப்படின்னா அந்த டைமில் அந்த பிரெட்டுக்குள்ளே நாம் இருப்போமா? இதுதான் கேள்வி. அந்த டைமில் உலகத்திற்கு உணவு கொடுப்பதற்கு ஜீவனை அவங்க வாங்குவதற்கு அந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணுறாரு அப்படின்னா நாம் அந்த பிரெட்டுக்குள்ளே இருப்போமா அப்படின்றத கேள்வி. இணைந்து செயல்படுவோம், அப்போ அந்த பிரெட்டுக்குள்ளே இருப்போம். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் லார்ட் இஸ் ட்ரூ பிரெட். அவர் தான் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அதாவது உண்மையான ஒரு அப்பமாக என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அவர் மேலேருந்து என்ன பண்ணி வந்திருக்காரு, இதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் which ultimately will be the bread of life for the world during the millennial age. அப்போ இந்த ஒரு பிரெட்டை அதாவது 1000 வருட அரசாட்சியில் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஜீவனை வாங்குவாங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை கேட்டு ஒரு கீழ்ப்படிஞ்சு வாழ்வாங்கன்னு அர்த்தம். நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாது இந்த பாயிண்ட்டு. கரெக்டுங்களா? ஸோ த பிரெட் இஸ் டு பி ஈட்டன் பை ஆல். எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். அப்படி நான் சத்தியத்தை சாப்பிட முடியும், அதற்காக வாழ முடியும். ஆனால் அந்த திராட்சை ரசம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் பேருக்கு தான், அது சபைக்கு மட்டும்தான் இல்லைங்களா? அதாவது நம்ம பார்க்குறோம் 1014. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது இந்த உலகத்திற்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்து ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளே இருப்பார். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம். ஸோ அப்படின்னா இப்போது நம்மளை குறித்து நாம் நிதானித்து பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்குள்ளே நம்ம போக போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளை நாமளே நிதானித்து பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ நம்மளை நாமளே நிதானித்து பார்க்கும்பொழுது நாம் இப்படிப்பட்டவர்கள், நமக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு. அதான் நம்ம கொரிந்தியர்லாம் வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா? என்ன வசனம் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இப்பேற்பட்ட ஒரு மகிமையை நம்ம வாங்க போகிறோம். அதற்கு இந்த பூமியில் நம்ம படுற பாடுகள் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. கரெக்டுங்களா? ரொம்ப கம்மி தான். நீங்கள் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பாருங்களேன். நம்ம படுற பாடுகள் இவ்வளோ இருக்கும், ஆனால் மகிமை எங்கேயாவது வச்சு பார்க்க முடியுமா? அன்இவன் தான். கரெக்டுங்களா? ஆனால் தேவன் அவருடைய கிருபையினால் என்ன பண்ணுறாருன்னா இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாம் அவருடைய ஏற்பாடுக்குள்ளே வரோம். அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாமளே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கருத்து கோவிலில் ஒரு 6 பாயிண்ட்டு, அந்த ஒரு 6 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன பாயிண்ட்டு? பரஸ்பரமான ஒரு மியூச்சுவல் ஸ்ட்ரென்த்தனிங், ஒரு வல்லமை நம்ம பகிர்ந்து கொள்வது. அப்புறம் 2வது பாயிண்ட்டு ஐக்கியம். 3வது பாயிண்ட்டு அன்லிவன் பிரெட்டு.
பரிசுத்தமாக இருக்கிறது, பாவம் இருக்காத இருக்கிறது. அப்புறம் மரித்து கொண்டு இருக்கிறது. ஓகே, அது கடைசியான பாயிண்ட். அப்புறம் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்குற ஒரு விஷயம். அப்புறம் ஒர்த்தினஸ் இல்லை, ஒர்த்தினஸ் அப்படின்றது கடைசியாக கன்க்ளூஷன் பார்ட்டில் பார்த்தோம். வேற என்ன பாயிண்ட் பார்த்தோம்? நம்முடைய ஜீவியத்தை சகோதரர்களுக்காக கொடுக்குற ஒரு விஷயம். அதுதான் ஆல்ரெடி சொல்லட்டுமே. செல்ஃப் சாக்ரிஃபைஸ், செல்ஃப் எக்ஸாமினேஷன். ரைட்டு. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதன்படி வாழ்வதற்கு தேவன் நாம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். தேங்க்யூ பிரதர். ஸோ சிம்போசியம் என்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி அதோடைய முதல் கருத்துக்களை நம்ம அன்பு சகோதரர் வழங்கியிருக்கிறோம். அதற்காக கிறிஸ்து மூலமாக சக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதரவாசனம் நாம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் கடவன். அப்படின்னா நம்மளுடைய பாடம் என்ன பார்க்கும் பொழுது இங்கே அப்பத்தை குறித்து பேசப்பட்ட 6 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே கை வைக்க போகிறவங்களுடைய மனசு எப்படி காணப்படணும், நாம் அந்த அப்பத்தில் கை வைக்க போகிறோன்னா எப்படிப்பட்ட மனப்பணம் கை வைக்கணுன்றதை பற்றி என்ன பண்ணாருன்னா முதல் கருத்தை பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு அப்பத்தில் புசித்துக்கு அப்புறம் அடுத்து செகண்ட் பார்ட், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணும். அப்போ பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடிய சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நம்ம அங்கே சோதிச்சு பார்க்கணும், இந்த பாத்திரத்தில் கை வைக்கப்படுறதுக்கு முன்னாடி அது எப்பேற்பட்ட பாத்திரம், அவருடைய மகத்துவம் என்ன, நம்முடைய பங்களிப்பு என்ன, நான் கை வைக்க போகிற தகுதியான்றதை சோதித்து பார்ப்பதற்கான செகண்ட் பார்ட் எடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அன்புடைய கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஸோ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்போசியமில் 2வது ஒரு பாகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் பாகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பத்தில் பங்கு பெற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் என்ன பண்ண பானம் பண்ணணும். ஸோ இப்போது அதனுடைய கண்டினியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாத்திரத்தில் அப்படின்றது தான் 2வது ஒரு பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது பானம் பண்ண போகிறோம், பங்கு பெற போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ பங்கு பெறுவதற்கு முன்பாக வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே எதுவுமே என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம், நிதானிக்க வேண்டாம். நம்மளாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் தேவனுக்காக வாழ்ந்துருக்கிறோம், அப்படியே சாதாரணமாக பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதில் பங்கு பெறுவதற்கு முன்பாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த மனுஷனும் அப்படின்றது இங்கே யார்? அது இங்கே யார்? நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை நாமே சோதித்தறிந்து மொதல் பாகத்தை சகோதரர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துட்டாங்க. இப்போ 2வது பாகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம், இப்போது அப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தில், அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திராட்சை ரசம். அப்போ அப்பம் நேரடியாக அது எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சம், சரீரம். கரெக்டுங்களா? அடுத்து பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திராட்சை ரசம் இருக்கு. அப்ப திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துது? ஸோ இப்போ திராட்சை ரசத்தை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கிறோம், பாத்திரத்தை பற்றி நம்ம என்ன பண்ணல, இன்னும் நம்ம ஆரம்பிக்கல. ஸோ திராட்சை ரசம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தப்பட்ட ரத்தம்.
அப்போ இந்த அப்பத்தையும் மாம்சத்தையும் ஒருத்தவங்க வந்து அதில் பங்கு பெறுறாங்க, இல்லை அதை ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். இது யாரெல்லாம் அந்த ஜீவனுக்குள்ள பங்கடைகிறவங்களா இருப்பாங்க? 1,44,000 ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் கிறிஸ்துவுடைய மாம்சத்தை, அவருடைய மாம்சம் எனக்காக பிற்கப்பட்டிருக்கு, அடுத்து எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள வராங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன கன்ஃபார்ம்? நித்திய ஜீவன் கன்ஃபார்ம். சரி, நம்ம நித்திய ஜீவனுக்காக வந்திருக்கிறோமா, அழியாமைக்குரிய ஜீவனுக்காக வந்திருக்கோமா? இப்போ அழியாமைக்குரிய ஜீவனுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா நாம பெறப்போகிற ஜீவன் நித்திய ஜீவனா இல்லை அழியாமைக்குரிய ஜீவனா அப்படின்றத எந்த ஒரு காரியம் மட்டும் அதை வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்க தெரியுங்களா? இதுல எது? ஸோ நம்ம பெற்றுக்கொள்ள போகிற ஜீவன் அது அழியாமைக்குரிய ஜீவன் அப்படின்றது எதுல தான் வந்து அது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாத்திரம். அப்பனா இந்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை நாமே சோதிச்சு பார்க்கணும். அப்படின்னா தேவன் மாபெரும் ஒரு அழியாமைக்குரிய ஜீவனை கொடுக்கறதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளை எதன் மூலமாக தேவன் நமக்கு உருவாக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாத்திரத்துல நாம பானம் பண்ணுவதனால தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பனா இந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? முக்கியத்துவம் வாய்ந்தா இல்லைங்களா? ஒருவேளை இந்த பாத்திரத்துல இந்த அடைப்புக்குள்ள வந்துட்டு சரியாக பானம் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்காது? நித்திய ஜீவன் அப்படின்றதுக்கு மேல இருக்கக்கூடிய அழியாமைக்குரிய ஜீவன் வந்து என்ன பண்ணாரு நமக்கு கிடைக்காது. அப்ப அதுல நம்ம பங்கு பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியாக வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோதிக்க வேண்டியிருக்கு, நிதானிக்க வேண்டியிருக்கு. அப்ப எப்படியெல்லாம் நம்ம சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னா இந்த பாத்திரம் அப்படின்றது என்ன? இந்த பாத்திரம் அப்படின்றது பாடுகளா? ஓகே, அப்புறம் வேற? கசப்பான அனுபவங்கள். ஓகே, ஸோ பாடுகளும் உபத்திரவதன் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு இழக்கிறோம். ஸோ அப்படின்னா இப்போ இந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாக நம்ம பார்க்கும்போது அது எதை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாத்திரம் என்னும் வார்த்தையானது ஜீவியத்தின் பல்வேறு அனுபவங்கள் என்ன பண்ணுது? குறிக்குது. அப்ப இந்த பாத்திரம் அப்படின்றது நம்ம பங்கெடுக்கிறது அப்படின்றது இப்ப நிதானிச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவங்களை என்ன பண்ணுது? குறிக்கிறதா இருக்கு. எந்த மாதிரி அதுல பானம் பண்றோம் அப்படின்றத அங்க நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது சோதிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அனுபவம் அப்படின்ட்டா எந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ படிக்கலாம் சார், 2வது கட்டிங் படிக்கலாம். பாத்திரத்தில், அதாவது நமது கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவது என்பது ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையிலும் அவருடைய பின்னடியார்களில் ஒருவன் என்ற நிலையிலும் சில அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளவும் சகித்துக் கொள்ளவும் நாம் விருப்பமாய் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது. இந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ற ஒரு விஷயம், நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த பாத்திரத்துல வந்து பங்கெடுக்கும் போது பானம் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தை அறிக்கை பண்ற தெரியுங்களா? அப்ப கிறிஸ்துவனுடைய பின்னடியாரா இருக்கக்கூடிய நான் அவருடைய அனுபவங்கள்ல எனக்கு பங்கு இருக்கு. அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொள்றதுக்கும் சகித்து கொள்றதுக்கும் நான் விருப்பமா இருக்கிற தேவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதுல வந்து பங்கு பெறோம். அப்ப இந்த பங்கு பெற ஒரு விஷயம் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விருப்பப்பட்டு பங்கு கொள்றதா இல்ல கடமைக்காக வேற வழியில் அப்படின்னு பங்கு பெறதா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது விருப்பப்பட்டு, ஏன்னா இந்த அப்பத்தில் இல்லை இந்த பாத்திரத்தில் வந்து பானம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அழைப்பை தேவன் நம்ம கொடுக்கும்போது விருப்பப்பட்டு வந்தோமா இல்லை கட்டாயப்பட்டு வந்தோமா அப்படின்னு பார்க்கும்போது விருப்பப்பட்டு தான் வந்திருக்கிறோம். விருப்பப்பட்டு இந்த கிறிஸ்துவை நான் பின்பற்றும் போது எனக்கு வரக்கூடிய அந்த அனுபவங்கள்ல அதுவும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அனுபவங்கள் அப்படின்றது எந்த வகையில் வேணா என்ன பண்ணலாம் இருக்கலாம். அது தேவன் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அந்த ஒரு விஷயம். ஸோ கிறிஸ்து அதை எப்படியா அதில் பானம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பின்னடியாராக இருக்கக்கூடிய நாம் அதில் பானம் பண்ணுவோம் அப்படின்ற விருப்பத்தை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ அதில் எப்படியாக நம்ம பானம் பண்ணி இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அடுத்து
மார்ச் 31 வரைக்கும் இந்த பாத்திரத்துல எந்த வகையில பானம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சோதிச்சு பார்க்குற ஒரு விஷயமா. அப்ப இந்த பாத்திரத்துல அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய அனுபவங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதுல பங்கு பெறணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல அனுபவங்கள் நமக்கும் என்ன பண்ணும், அவருடைய சரீரங்கமா இருக்கக்கூடிய நமக்கும் தலைக்கு எந்த விஷயம் நடந்துச்சோ அதே ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணும், கண்டிப்பா சம்பவிக்கும். அந்த அனுபவங்கள்ல நாம எப்படியாக நம்மளுடைய குணலட்சணங்களை வெளிப்படுத்துறோம் இல்ல வெளிப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றத சோதிச்சு பார்க்குற வண்ணமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவனுடைய அனுபவங்கள்ல நாம பங்கு பெற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இந்த ஒரு காரியமானது ஒருவேளை நாம இந்த அனுபவங்கள்ல சரியாக அந்த பாத்திரத்துல பானம் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது ரீப்ரண்ட் 5:4-21 பார்க்கலாம், படிக்கலாம் சார். கர்த்தருடைய பாத்திரத்தில் சபை பானம் பண்ணுதல் என்பது தற்காலத்தில் கிறிஸ்துவின் பாடுகளில் உள்ள நமது பங்கெடுப்பை அடையாளப்படுத்துகின்றது. சரியான நிபந்தனைகளுக்கு இப்பொழுது வராத எவரும் புதிய உடன்படிக்கைக்கான மாபெரும் மத்தியஸ்தர்களுடைய சரீரத்தில் அங்கமாகிட முடியாது. ஆகவே இரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது பாத்திரத்தில் பங்கெடுதல் ஆகும். ஸோ இந்த ஒரு டைம்ல இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த சபைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிறிஸ்துவனுடைய பாடுகள்ல பங்கெடுக்கக்கூடிய அனுபவம் அதுதான் நம்ம பாத்திரம் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த பாத்திரத்துல ஒருவேளை சரியான நிபந்தனையின் கீழே வந்து நம்ம பங்கெடுக்கல அப்படின்னா என்னவா ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சரீர அங்கத்துல ஒரு நபரா அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மகிமைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துல நாம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்க பங்கெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அப்ப இதுல சரியா ஒருத்தவங்க பானம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவுடைய சரீரங்கமா மாறக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உறுதியா இருக்கு அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இந்த பானம் பண்ற ஒரு விஷயத்துல இல்ல இந்த பங்கு பெற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இது கிறிஸ்துவனுடைய அனுபவம் நமக்கான பங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப அந்த பங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இல்ல கொடுக்கப்பட்டு வருது இல்லைங்களா இவ்வளவு நாள். அந்த பங்கு அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க அனுபவங்கள் சொல்றோம் இல்லைங்களா. இந்த அனுபவங்களை தேவன் அதுக்கே உரிய வாழ்க்கையில சூழ்நிலைகளா தேவன் உருவாக்கி கொடுத்து அந்த அனுபவத்தை கடந்து போறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும். அதாவது ஒரு நோக்கத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம், அந்த நோக்கம் நமக்குள்ள நிறைவேறதுக்கு தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு தேவையான எல்லா அனுபவங்களும் என்ன பண்றாரு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அதுல வந்து நம்ம பானம் பண்ணும்போது எப்படிப்பட்ட மண்டலங்களை பண்ணலாம். ஸோ நம்ம அதை பங்கு பெற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வருஷமும் எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய அந்த நன்றிகள் இருதயத்தோட வந்து என்ன பண்ணதில்ல பங்கெடுக்க வரணும். அப்படி நன்றியுள்ள இருதயத்தோட பங்கெடுக்க வர்றதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது என்னன்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஒரு அழைப்பை வந்து நமக்காக கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சார்பா சீஷர்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 26:27. மத்தேயு 26:27 பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். சோ இப்போ நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அழைப்பை நமக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு கொடுக்கிறார் இல்லைங்களா. இந்த அழைப்பை நாம எப்படி ஏற்றுக்கொள்றோம் எப்படியாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கொடுத்ததுக்காக இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உண்மையாலுமே நன்றியுள்ள இருதயத்தோட நாம நன்றி சொல்லணும். சரி, இந்த அழைப்பு கொடுக்கும்படி என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் நம்ம கொடுக்கணும் விருப்பப்பட்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சார்பா சீஷர்கிட்ட என்ன பண்ணிட்டாருன்னா இதுல பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்டுங்களா? நீங்கள் எல்லாரும் இதுல பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த பானம் பண்ற ஒரு விஷயம் கண்டிப்பா அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்துக்கு அதுதான் உதவியா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பார்த்துட்டோம். இப்போ இந்த பானம் பண்ற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காருல்ல தேவன் நமக்கு, அப்படி வாய்ப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்குமா? இப்போ கிறிஸ்து வந்து இந்த பாத்திரமா பானம் பண்ணி தேவன் என்னென்ன சித்தம்லாம் அவரை கொண்டு செய்யணும்னு விருப்பப்பட்டாரோ அது எல்லாத்தையுமே சரியா பானம் பண்ணி நிறைவேற்றார். கரெக்டுங்களா?
அதுக்கப்புறம் அவருடைய பின்னடையார்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்றத ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஏன் நமக்கு கொடுக்கணும்? தேவன் நம்ம மீது வைத்த அன்பு. இல்லை, அந்த பாத்திரமா அந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து போகிறோம் இல்லைங்களா, அந்த டைமில் இதெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அந்த பாத்திரத்தினுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ஒருவேளை கடந்து போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு எந்த ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா நாம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் அதை கடந்து போவதற்கும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தது என்னதான் அப்படின்னு பார்த்தோம்னா அது தேவனுடைய சுத்த கிருபை. இப்ப நமக்கு அந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, இல்ல நமக்கு மகிமையுள்ள அந்த ஒரு சபை வாய்ப்பு, தேவன் கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த நிலைமையில நாம போகணும் அப்படின்னு ஏதாவது தேவனுக்கு நிர்பந்தம் இருக்குதா? இருக்குங்களா? இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. ஆனா நம் மீது வைத்த அந்த இரக்கம், அந்த அன்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, படிக்கலாம் சிஸ்டர் இதை. கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமுமாகிய பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கென நமக்கு அருளப்பட்டுள்ள ஸ்லாக்கியமானது கிறிஸ்துவின் மரணமும் பாடுகளும் போதுமானதா இல்லை என்றோ அல்லது நம்மால் எதையாகிலும் கூட்டி சேர்க்கக்கூடும் என்றோ சுட்டி காட்டுவதில்லை. மாறாக அது தேவனுடைய தயவை விவரிக்கின்றது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய அந்த பலியே, அவருடைய வாழ்க்கையே போதும் எல்லாத்தையும் அவர் சரி பண்றதுக்கு. அப்படி இருந்த போதிலும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது தேவன் பரந்த மனப்பான்மையில அவருடைய தயவு என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு காமிச்சிருக்கிறாரு. அப்ப அந்த தயவை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த அப்பத்துல பானம் பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல, அதாவது பாத்திரத்துல பானம் பண்ணும்போது பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:16. 1 கொரிந்தியர் 10:16 நம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படின்னா நம்ம அந்த பாத்திரத்துல பங்கு பெறும்போது ஆசீர்வதிக்கிறோமா பாத்திரத்தை? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாத்திரத்துல பங்கெடுக்கிறது, அப்பத்துல பங்கெடுக்கிறது அப்படின்றது அந்த டைம்ல நாம ஆசீர்வதிக்கிற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தோம்னா இந்த வாய்ப்புல பங்கெடுக்கிற போது ஒவ்வொரு டைமும் நாம எப்படிப்பட்ட மனநிலைமை உள்ளவங்களா தேவன்கிட்ட அதை பங்கு பெறணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக தேவனே உங்களை நாங்கள் என்ன பண்றோம், இருதயபூர்வமா மனப்பூர்வமா உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு மகிமை செலுத்திக்கிட்டு இதை நாங்க என்ன பண்றோம், பங்கு பெறறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் என்ன பண்ணுது அப்படின்னு குறிக்குது. ஸோ இதை திருவிழை மொழிபெயர்ப்புல இருந்து படிக்கலாம் சிஸ்டர், படிக்கலாம். போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில், அதாவது சிந்தப்பட்ட இரத்தம் மரணத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? பாத்திரத்தினுடைய மதிப்பினை நாம் அனைவரும் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவோடு கூட அவரது பாடுகள் மற்றும் அவமானத்தின் பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படின்றதுக்கு ஆக்சுவலி சரியா சொல்லணும் அப்படின்னா கடவுளை போற்றி, அப்படின்னா தேவனுக்கு மகிமை செலுத்திட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியோட போயிட்டு அந்த தேவனுக்கான மகிமையை கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த இருதயபூர்வமா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இதுல பங்கு பெறுது. ஸோ இப்படியாக கிறிஸ்துவுடைய பாடுகள்லையும் அவருடைய அவமானமான பாத்திரத்திலையும் நம்ம பானம் பண்றதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடியவங்களா அப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோட நம்ம அதில் பானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இப்போ நமக்கான அனுபவங்கள், ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிதானிச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த பாத்திரத்தை நம்ம அநேக சூழ்நிலை என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த நினைவு கூறுதல் பயன்படுத்திக்கலாங்களா? ஆக்சுவலி என்னன்னு பார்க்கும்போது அது வேணா ஒரு காலத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படியா ஒரு ஸ்டெப்பு. ஆனால் அடுத்தடுத்த வருஷங்கள் வர வர இந்த கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமா அவங்களுக்கே உரிய அந்த அனுபவங்களும் பாடுகளும் இது எல்லாமே நம்மளை கடந்து போகும்போது ஒவ்வொரு வருஷமும் தேவனுக்கு அந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஒரு இருதயத்தோட கண்டிப்பாக கஷ்டம் இருந்திருக்கும், வலி வேதனைகள் இருந்திருக்கும்.
ஆனா இந்த வலி வேதனைகள் கஷ்டங்கள் தான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது அப்படின்ற இருதயத்தோட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தினுடைய விஷயத்தை, அதாவது மரிக்கிறதுக்கு முன்னாடி கெத்சமனேல என்ன பண்ணல, அதை ஓப்பன் பண்ணல, கரெக்டுங்களா? அங்க ஓப்பன் பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே இவர் எப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தில் பங்கடைய போறார் அப்படின்றத இந்த பாத்திரத்தை குறித்து ஞாபகப்படுத்திட்டே இருந்தார் சீஷர்கள்கிட்ட, கரெக்டுங்களா? இல்லை அந்த நினைவு கூறுதல் அந்த டைம்ல அந்த அன்று சாயங்காலத்தில் அப்பதான் இதை புதுசாக ஓப்பன் பண்ணாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது, இந்த மாதிரியான பாத்திரம் இருக்குது, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண உங்களால் கூடுமா அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, கேட்டார் இல்லைங்களா? அப்போ இதுல பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அன்று ராத்திரியில கேட்டாரு. பட் அதுக்கு முன்னாடியே இந்த பாத்திரத்தினுடைய தன்மை உணர்ந்தவரா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் கூடுமான்னு கேட்கணும். இந்த பாத்திரத்துல பானம் பண்ண உங்களால, அதாவது நான் பெரும் ஸ்தானம், அதே மாதிரி நான் குடிக்கும் பாத்திரத்துல உங்களால கூடுமான்னு கேட்கிறாருன்னா என்ன காரணமா இருக்கும்? சிம்பிளா பதில் சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மளால கூடுவது அப்படின்றது, முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இருந்தாலும் சீஷல் என்ன சொல்லிட்டாங்க, அதை கூடுன்னு சொல்லிட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல இல்ல நீங்கெல்லாம் ரொம்ப பலகீனமானவங்க, என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் கடந்து போறது முடியவே முடியாது அப்படின்னா அந்த 12 பேரை கூப்பிட்டதோட நோக்கம் என்ன பண்ணியிருக்கோம், இல்லாம போயிருக்கோம். இல்ல நம்மள அழைச்சதோட நோக்கம், ஒருவேளை நம்மளும் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளால முடியவே முடியாதுப்பா, என்ன பண்ணிடலாம், பின்வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா இப்படி நம்முடைய சுய பலத்தை நம்பி என்ன பண்ணல, இந்த ஒரு அழைப்புக்குள்ள வரல. சீஷர்களையும் அப்படியே அழைக்கப்படல. அப்ப முடியுமான்னு கேட்கும்போது முடியும்னு சொன்னாங்க. அப்ப ஏன் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அங்க கொடுக்கணும் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஏன் அந்த அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட பாத்திரமா அது என்ன பண்ணும், இருக்கும். அது இருக்கும்ன்றதுனால தான் கூடுமா அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணியிருக்காருன்னா கேட்டிருக்கிறாரு. அப்ப அந்த கூடுமா அப்படின்ற ஒரு வார்த்தையில அந்த பாத்திரத்துல என்னென்னலாம் கூடும் அப்படின்றது ஒரு கேள்வி என்ன பண்றோம் இங்க வந்து சகோதரர் எழுப்புறாங்க. படிக்கலாம் சிஸ்டர். ரீப்ரிண்ட் 5:4-1 உங்களுடைய ஜீவியங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க உங்களால் கூடுமா? நான் பானம் பண்ணும் போங்கிட்ட படிங்க சிஸ்டர். நமது இரட்சகர் தம்முடைய சீஷர்களிடம் பின்வரும் விதத்தில் கேட்டார், அதாவது உங்களுடைய ஜீவன்களை எடுத்து விடுவது அநியாயமானதாய் உங்களுக்கு தோன்றும் நிலையிலும் உங்களுடைய ஜீவியங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க உங்களால் கூடுமா? அது கூடுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாருன்னா ஏன் முடியுமான்னு கேட்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இது சாதாரண விஷயம் கிடையாது. இது என்ன பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஜீவியங்களை அநியாயமா ஒரு வேளை பறிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட்டு கொடுக்க உங்களால கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது கேட்டதுக்கான அர்த்தத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்தது படிக்கலாம் சிஸ்டர். நான் பானம் பண்ண போகின்ற இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமா? இது அவமானமும் நிந்தனையும் இழிவும் தொடர்புடையதா இருக்கும். சோ இப்போ அவர் பானம் பண்ண போகிற பாத்திரம் உங்களால் கூடுமா அப்படின்னா என்ன ஒரு விஷயத்த கேட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாத்திரம் என்ன நிறைந்த பாத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அவமானமும் நிந்தனையும் இழிவும் தொடர்புடையதா என்ன பண்ணும் அந்த பாத்திரத்தோட இருக்கும். இருந்தாலும் உங்களால கூடுமா? அடுத்தது படிக்கலாம் சிஸ்டர். என்னோடு கூட இந்த பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்புகின்றீர்களா என்று கேட்டார். எங்களால் கூடும் என்று சீஷர்கள் பதிலளித்தார்கள். அவர்கள் விருப்பத்துடன் காணப்பட்டனர். சோ என்னோடு கூட இந்த பாத்திரத்துல உங்களால பானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கூடும் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. நாமளும் அவங்களுடைய சுயபலத்தை நம்பி என்ன பண்ணல சொல்லல, மாறாக தேவன் நடத்துவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை. இப்ப நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்முடைய சுயபலத்தினால இந்த மாதிரி சூழ்நிலைகளை இல்லை இந்த அனுபவங்களை நம்மளால் கடக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கடக்கவே முடியாது. ஸோ யாருடைய பலத்தினால தான் அப்படின்னு பார்க்கும்போது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்களால முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அது நமக்குள்ள என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது நிறைவேறும். ஸோ அப்படியாக இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றது இது அனுபவங்கள். அதுவும் எப்படிப்பட்ட அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவமானமும் நிந்தையினையும் இழிவும் சம்பந்தப்பட்ட பாத்திரம்.
இந்த பாத்திரத்துல பானம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒருவேளை இந்த கடந்த வருஷத்துல நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது அப்படின்னா நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்றத, இல்ல ஒருவேளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படி நிதானிச்சு பார்க்கறது என்னன்னா, இப்படி ஒரு பாத்திரத்துல பானம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த டைம்ல நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, இல்ல நம்மளுடைய கிரியைகள் எப்படியா வெளிப்பட்டுச்சு அப்படின்றத சோதிக்கிற வண்ணமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்கணும். ஸோ கடைசியா இந்த பாத்திரத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை, அதுவும் என்னன்னு பார்க்கும்போது தேவனே என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அது வரைக்குமே மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து இதே பாத்திரத்தை வேற மாதிரி என்ன பண்றாருன்னா சொல்றார். படிக்கலாம். மத்திய 26:39 மத்திய 26:39 சற்று அப்புறம் போய் முககுப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். சோ இங்க ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அப்ப கிறிஸ்து அனுபவங்கள் வழியா, அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மரணம், அதுக்கப்புறம் வலி வேதனைகள், இதனோட தான் என்ன பண்ணியாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மறிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? நல்லாவே தெரியும். ஆனா இந்த டைம்ல அதுக்காகவே வந்துட்டு இப்போ ஒரு பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு பிரேயர் பண்றார். ஆனா அப்படி பிரேயர் பண்ணாலும் தேவன் கொடுத்த பதில் அதுக்கு என்ன? தேவன் கொடுத்த பதில் என்ன? அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நம்ம எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஒருவேளை தேவனே உங்க சித்தம் இதுவா என்ன வழி நடத்துறீங்களா, அது எல்லாத்துக்குமே அப்படியே என்ன பண்ணாரு, செய்து முடித்தவரை தான் காணப்பட்டாரு, ஒப்பு கொடுத்தவரை காணப்பட்டாரு. இந்த இடத்துல மட்டும் இங்க ஒரு பாத்திரம், அதாவது என்னன்னு பார்க்கும்போது அதே பாத்திரம் தான், ஆனா அந்த பாத்திரம் வேற ஒரு ரூபத்தில் என்ன பண்ண போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைவேற போகுது. அதை குறித்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது பயப்படுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க பயந்து தேவன் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் அப்படின்னா அதுக்கான காரணம், அவர் மரணத்தை பார்த்து பயந்தாரா? அடுத்தது இல்ல சிலுவையை பார்த்து பயந்திருப்பாரா? மூணாவது இந்த பாத்திரத்தை பார்த்து பயந்திருப்பாரா? எதை பார்த்து பயந்தார்? மரணத்தை பார்த்து பயந்திருப்பார். அப்படின்னா அவர் பிறந்தது எதுக்காக? மறிக்கிறதுக்காக தான். கரெக்டுங்களா? அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது சிலுவைக்காக. அப்படின்னா சிலுவை மரணம் அப்படின்றது நமக்கு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணியிருக்காரு, பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார். அப்ப இங்க ஒரு விஷயத்துக்காக பயப்படுறார் அப்படின்னா, அதுவும் தேவனுக்கிட்டே என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது விண்ணப்பம் பண்ற அளவுக்கு யோசிக்கிறார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட பாத்திரமா இருந்திருக்கும். ஏன் அதுக்காக பயப்படுறார்? ஏன் அந்த அளவுக்கு ஒரு வேதனை, அந்த அளவுக்கு ஒரு துக்கம் இயேசு கிறிஸ்து கடந்து போறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இந்த கப் அப்படின்றது, இந்த பாத்திரம் அப்படின்றது அங்க என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப டெரிபிளான பாத்திரமா. டெரிபிள்னா ரொம்ப அபாயம். பார்த்த உடனே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிரண்டுரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இது என்ன பண்ண போகுது, இருக்க போகுதுன்றத உணர்றாரு. ஆனா என்ன பண்ண முடியல அதுக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அப்படின்னா இவ பரிபூர்ண மனுஷன் பார்த்தோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷன். இப்ப அந்த பரிபூர்ண நிலைமையில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு விஷயத்தை அவரால் இங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாமுக்கு நிகராக மறிக்கிறதுல அவர் எந்த விஷயத்தை என்ன பண்ணல, யோசிக்கல. பாடுகள் படுறதுக்கு என்ன பண்ணல, அவரு யோசிக்கல. ஆனா இந்த பாத்திரம் அப்படின்றது எந்த பாத்திரமா இருக்கிறதுனால அவர் வேணாம் அப்படின்னு என்ன பண்றாரு, ஒருவேளை உங்க சித்தன்றது கடைசியா என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டார். அது என்ன வகையான பாத்திரமா இருக்கிறதுனால அது தேவன் கிட்ட அந்த ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். ஏதோ யோசிக்க முடியுங்களா? சோ தேவ தூஷணம். ஓகே, அடுத்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, சோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாத்திரம் எதை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது அவமானங்கள் நிறைந்த பாத்திரம். அப்ப அந்த அவமானம் நிறைந்த பாத்திரம் அப்படின்றது ஆதாமுடைய லைஃப் இல்ல அவருக்கான ஜீவனை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலா ஜீவன் கொடுக்கிறதுக்கு அவர் ரெடி.
கரெக்டுங்களா? ஆனால் அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுல்ல கிறிஸ்துவுக்கான அவமானங்கள், குற்றவாளி மாதிரி அவர் கைது செய்யப்படுற ஒரு விஷயமும், அதுவும் தேவனுக்கு எதிராக என்ன பண்ணார் பக்கம் தேவதோஷனை சொன்னார் அப்படின்ற அந்த ஒரு அவமானமும், அதுக்கப்புறம் அந்த 6 கட்ட விசாரணை இருக்கு இல்லையா, இந்த விசாரணைகள் இல்லைன்னா பொது வெளியில் எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சு குற்றவாளி மாதிரி என்ன பண்ணப்படணும், விசாரிக்கப்படணும். இந்த விசாரணைகள் இதுக்குள்ள நிறைந்திருக்கக்கூடிய அவமானம் அடுத்து என்னன்னு பார்க்கும்போது காரியம் என்ன பண்ணும், துப்புவாங்க, தலையில் என்ன பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே ஆதாம் இந்த மாதிரி ஏதாவது கஷ்டப்பட்டாரா? இந்த மாதிரி ஏதாவது ஆதாமுக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நடக்கல. அதனால என்ன பண்றாருன்னா சரியா நிதானிக்கிறாரு, தேவனே அந்த ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இது என்ன பண்ணல, சம்பந்தப்பட்டு இல்லையா தேவனே, ஆனா இருந்தாலும் இப்படியா நடக்க போகுது அப்படின்றத நான் உணர்றேன். ஒரு வேளை வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா என்னை விட்டு நீங்க கூடுமானால் இந்த அவமானத்துல போய் மறிக்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுங்க, லைஃப்ல இருந்து எடுத்துருங்க அப்படின்றார். அப்படி கேட்கும்போது தேவன் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோ. இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது சுமக்க முடியாது அப்படின்றத ஃபீல் பண்றாரு. ஆனா தேவன் நோ சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அதாவது என்ன நோ சொன்னார்னா பாத்திரத்தை எடுத்துறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணல, மாறாக இதை நீ என்ன பண்ணி ஆகணும், கடந்துதான் போயாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஏன் அந்த அவமானம் நிறைந்த அந்த ஒரு பாத்திரத்தோட அவர் அந்த இடத்துல அந்த ஒரு அனுபவத்தை கடந்து போகணும், இதுக்கு யாராவது காரணம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஏன் இது ஆதாமுடைய பலிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலா இல்லை, அதை காட்டிலும் இது ரொம்ப அதிகம். இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா போயிட்டு மறிக்கிறது அப்படின்றது ஏன் பின்னடியார்களா வரவங்களுக்கு இப்போ பாடம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், இதே மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஸோ முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவருக்கு அறியாமைக்குரிய அவருடைய தன்மை கொடுக்க போறார் இல்லைங்களா, அந்த தன்மையை அவர் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு சோதனையா அனுமதிக்கிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவரை மாதிரியே 1,44,000 பேர் வரப்போறாங்க இல்லையா அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு, அவங்களுக்கான ஒரு முன்மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு இங்க தேவன் வச்சிருந்ததுனால இந்த ஒரு அனுபவத்தை நீ என்ன பண்ணி ஆகணும்ப்பா, கடந்து போய் தான் ஆகணும். ஒரு வேளை இப்படிப்பட்ட முன்மாதிரி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கான பாத்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நடக்கும்போது இல்லை நம்ம அதில் பங்கு பெறும்போது நம்மளெல்லாம் சாதாரணமாக கடக்க முடியும்னு யோசிக்கிறோம். அதனால தான் இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா பவுல் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஒரு வேளை கடந்து வருது நம்ம மத்தியில் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட இவ்விதமான விபரீதங்கள் சகித்து அவரே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய லைஃப்ல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேணா நம்ம கடக்கலாம். தேவன் அந்த கொடுக்கக்கூடிய பாத்திரம் எந்த வகையில் வேணா இருக்கலாம். ஒருவேளை கிறிஸ்து நடந்த மாதிரியே ஒருவேளை அவமானத்தில் பாத்திரமா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில சூழ்நிலைகள்ல பங்கடையலாம். ஆனா இருந்தாலும் நமக்கு ஒரு முன்மாதிரி வேணுன்றதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்க நம்முடைய ஆண்டவரை நமக்கு முன்னாடி அதில் பானம் பண்ண வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியா கிறிஸ்து அந்த கடந்து போன அந்த பாத்திரத்தினுடைய அனுபவங்கள் ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை அதில் நிதானிச்சு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன ஒரு முன்மாதிரி, நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னாடி எப்படி பருகியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நாம் எப்படி பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்முடைய ஆண்டவருக்கான அந்த சோதனை ஏன் அந்த அளவுக்கு பாரம், எந்த அளவுக்கு தாங்க முடியாத துக்கம் அப்படின்னா அப்போதைக்கு யார் மட்டும்தான் அந்த பாத்திரத்தில் இப்படியாக பானம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவர் மட்டும்தான் தனியாக. ஒருவேளை கூட யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் இருந்தாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் சப்போர்ட்டாக இருக்குனாலுமே அவர் என்ன பண்ணியிருப்பார், இன்னுமே ஆறுதல் அடைஞ்சிருப்பார். இப்போ அவர் தனி ஒருவராக என்ன பண்ணி ஆகணும், இந்த அவமானத்தின் பாத்திரத்தில் பங்கடையணும். நமக்காவது அவர் முன்மாதிரியாக இருக்கிறாரு,
இதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்துவ சரியா பின்பற்றின அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு எதுவும் என்ன பண்ணல இல்லை. இது தனியாக தான் அவர் என்ன பண்ணோம், அதில் பானம் பண்ணோம். அதனால தான் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நிந்தை என் இருதயத்தை என்ன பண்ணுச்சு, பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டு அப்படின்னா இந்த அளவுக்கு தனிமையில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷயத்தை கடந்து போகணும். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா அது இருக்குது. அதுவும் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கைது செய்யறதாகட்டும், அந்த விசாரணை ஆகட்டும், தேவதோஷனம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகட்டும், இது எல்லாமே அவருக்கு நடக்க போகுது ஃபீல் பண்ணி கூட எத்தனை பேர் கூப்பிட்டு போறாரு கெத்செமனேக்கு? 3 பேர். ஸோ எல்லாருமே போகிறாங்க, 11 பேரும் போகிறாங்க. ஒரு 7 பேர் கண்டிப்பாக அந்த 7 பேரால் புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு வேளை ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதனால் அவங்கள வெளில விட்டு 3 பேர் அவது புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு போகிறாரு. கடைசியில் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு மனவேதனை தனியாக அவர் கடந்து போனார்ல, இந்த பாத்திரத்தை சுமந்துட்டு இந்த ஒரு அவமானத்தில் பங்கு பெற போறோன்ற ஒரு விஷயம் அவர் யோசிக்கிறார் இல்லைங்களா. அந்த டைமில் அவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு அங்கே யாருமே என்ன பண்ணல இல்லை. அதுதான் என்னன்னு பார்க்கும்போது ஒருவேளை அவருக்கு சப்போர்ட்டா உதவியா இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தையாவது நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபேஸ் பண்றேன் அப்படின்றதையாவது நம்ம கூட யோசிப்போங்களா. ஒருவேளை கஷ்டத்தில் வந்து இருக்கும்போது கஷ்டத்துக்கு வந்து அந்த டைமில் வந்து உதவி செய்யலைனாலும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற நமக்கு தெரிஞ்சாலுமே அதுவே எப்படியா இருக்கும், நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஆறுதல் கூட என்ன பண்ணல. அப்போனா கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக தான் இருந்துச்சு. அந்த கஷ்டத்தில் அந்த வருத்தத்தில் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மட்டும்தான் என்ன பண்ணி ஆகணும், பங்கடைய வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு எப்படியா இருக்கும் அந்த பாத்திரம்? ஒருவேளை தேவன் அனுமதி கொடுத்தா தனியாக கூட என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அதில் பானம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அநேக சூழ்நிலைகளில் நம்ம கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம கூட அந்த பாத்திரத்தில் அனுபவங்களை கடந்து போகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் சகோதரர்களோ சத்தியமாக என்ன பண்ணுது, நமக்கு உதவிகரமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இப்போ அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய இருதயத்தினுடைய அந்த ஒரு பாரத்தை என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. அதனால இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி உங்கெல்லாம் நம்பி என்ன பண்ண கூப்பிட்டு வந்த இல்லைங்களா. இது பாரத்தை நான் சுமக்கிறதுக்காக விட இன்னும் அதிகமாக்குற மாதிரி பண்றீங்க அப்படின்னு ஏதாவது கோவப்பட்டாருங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம கடந்து போகும்போது ஒரு வேளை உதவி ஆறுதல் அப்படின்றத நம்ம வெளியிலிருந்து எங்கேயாவது எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒருவேளை நடக்கல அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அதே வகையில் இந்த மாதிரி சப்போர்ட்டாக இல்லைன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது சுற்றி இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களுமே பலகீனத்தில் இருக்கிறாங்க, அவங்களுமே வீக்னஸில் இருக்கிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, நம்ம புரிஞ்சுக்கிற அந்த ஃபீலிங்கை அவங்களும் அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஸோ அடுத்தது இந்த ரெண்டாவது இந்த பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடினமான பாத்திரத்தில் கிறிஸ்து பானம் பண்ணாலும் இந்த அவமானம் நிறைந்த பாத்திரத்தை சுமந்துக்கிட்டு அதில் பருகினாலும் அவர் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கல அப்படின்னா தான் கிட்ட என்ன பொறுப்பை தேவன் கொடுத்தாரோ அந்த பொறுப்பை கொஞ்சம் கூட என்ன பண்ணல, மிஸ் பண்ணவே இல்லை. சரியா நிறைவேற்றி அதுவும் துல்லியமா என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் இதை கடந்துகிட்டே என்ன பண்றாரு, நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது என்னன்னு பார்க்கும்போது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு துக்கம் அப்படின்னா மரணத்துக்கு எதுவான துக்கம் என்ன பண்றாரு, அவரு அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த துக்கத்துல எந்த ஒரு விஷயத்தை அவர் மறக்கல. தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்ட அது நிறைவேற வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து என்ன பண்றாரு. இப்ப நம்முடைய நிலைமை அதுவும் என்னன்னு பார்க்கும்போது நம்ம பலகீனத்தில் இருக்கிறோம் அப்படின்றத சொல்லியாச்சு. நம்முடைய நிலைமை ஒருவேளை தாங்க முடியாத துக்கம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மறக்கிறது என்ன தெரியுங்களா? உதாரணத்துக்கு என்னன்னு பார்க்கும்போது ஒரு மனைவினால கணவனுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது முதல்ல கணவன் அடுத்து என்ன சொல்லுவா தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற கணவன் வச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நான் உனக்கு எதுவுமே என்ன பண்ண மாட்டேன், இந்த கணவன்ற பொறுப்புக்கு உட்பட்ட எந்த விஷயத்த என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், நீயே என்ன பண்ணிக்கோ. அது மனைவி, உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், சமைக்க மாட்டேன், துணி துவைக்க மாட்டேன்,
உங்களுக்கு தேவையான எந்த உதவி அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, ஒரு தாங்க முடியாத துக்கம், ஒரு பாத்திரம் ஒரு கடந்து போகும்போது எப்படியா யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டைம்ல நம்ம மீது என்ன பொறுப்பு இருக்குன்றது அப்படி என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். அப்படிங்களா? அப்படின்னா இந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு வந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக தேவன் நம்மளை அழைச்சாரோ அந்த நோக்கம் நமக்குள்ள நிறைவேறிட்டு இருக்கு. அந்த நோக்கத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அந்த பாத்திரத்துல பானம் பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன பண்ணணும், சரியா செஞ்சு முடிச்சவங்களா இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க நமக்கு காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த கடமை பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொரு புது சுற்றுலாக்கு நமக்கு இருக்குது. சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலையை மட்டும், அந்த பாத்திரத்தை மட்டும் பெருசாக பார்த்துக்கிட்டு அடுத்து நமக்குள்ள என்ன பொறுப்பை தேவன் கடமை நமக்கு கொடுத்துருக்காரா அப்படின்றத என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதையும் நம்ம நினைவு கூற வேண்டிய விஷயமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறோம். கடைசியான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாத்திரத்தின் அனுபவம் இப்படியா ஒரு அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அந்த அவமானம் எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும், ஏதாவது அவரால் கணிக்க முடிஞ்சதுங்களா? அந்த ஒரு பாத்திரம், அதுவும் கடைசியாக ஒரு பருகக்கூடிய அந்த ஒரு பாத்திரம் எந்த ரூபத்தில் வரணும் அவருக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் அவமானம் நடக்க போகிறது உண்மை, அது கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு தேவன் அனுமதி கொடுத்துட்டாருலாம் தெரியும். ஆனால் எப்படி வரும்ன்றது அவருக்கு என்ன பண்ணாது கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி தான் நாம் பருகக்கூடிய ஒரு பாத்திரமோ, நாம் பானம் பண்ண போகிற பாத்திரமோ எந்த ரூபத்தில் வரும், யார் மூலமாக வரும், எப்படி வரும்ன்றது நம்மளால் முன்னாடி என்ன பண்ண முடியாது. ஆனால் எப்படி வந்தாலும் அந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணுவேன் அப்படின்ற அந்த மனம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துக்கு என்னாச்சு, உறுதியாக இருந்ததுனால அவரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாத்திரத்தை சரியாக பருகி பங்கெடுத்து அவர் தேவன் என்ன எதிர்பார்த்தா அதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த அனுபவங்கள் எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத விதமாக இருக்கும், இருந்துச்சு அவருக்கு. அதே வகையில் வினோதமான வகையில் திடீர்னு வந்து காரி மூஞ்ச துப்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாரா, இல்லை தலையில கொட்டுறதை எதிர்பார்த்துருப்பாருங்களா? அப்படின்னா அவமானம் அப்படின்றது தெரியுது, ஆனா எந்த வகையில் வரும் என்ன பண்ணல. அப்படின்னா நாமும் இந்த பாத்திரத்துல பங்கெடுக்கிற நமக்கும் இந்த அனுபவங்கள் தேவன் எப்படியாக அனுமதி கொடுக்கிறாரோ, எப்படியாக தேவனுடைய சித்தம் இருக்கோ அப்படியாக நிறைவேறும். ஆனா முன்னாடியே இப்படிதான் என்ன பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ அநேக விஷயங்கள் அந்த டைம்ல என்னன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கே என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்க மறைச்சி வச்சிருந்தார். அதோ சிலுவையில் கைவிடும் போது என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. எப்படி அவ்வளோ டைம் வரைக்கும் அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு? சங்கீதம் 22 படிச்சிருக்க மாட்டாருங்களா? ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனே ஒரு சில சூழ்நிலைகள் வர வரைக்கும், அதுல நம்ம பங்கு பெற வரைக்கும் இந்த பாத்திரம் இந்த வகையில தான் இருக்கும்ன்றது என்ன பண்றது இல்லை, வெளிப்படுத்துறது இல்லை. ஆனா எந்த வகையான பாத்திரமா இருந்தாலும் அதை நான் பானம் பண்ணுவேன் அப்படின்ற இருதயம் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன் வச்சு போயிருக்கிறார்ன்றதை ஒரு பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த பாத்திரத்தின் தன்மை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியங்களானது எப்படி இருக்கும், இன்னும் ஒரு சில பாரியங்களை பார்க்கலாம் சார், படிக்கலாம். ஏற்றுக்கொள்வது என்பது அவரது ஏற்பாட்டின்படி நமக்கு கடந்து வருகின்றதான அனுபவங்களானது எப்படிப்பட்டவைகளாக இருப்பினும் துக்கமாகவோ அல்லது சந்தோஷமாகவோ வலியானதாகவோ அல்லது இன்பமாகவோ இருப்பினும் அனுபவங்கள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதாக காணப்படும். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பாத்திரம் அப்படின்றது துக்கமா இருக்கலாம், வலியா இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், அது எந்த வகையில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதான் நம்ம பார்க்குறோம். நான் பங்கு பெறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படியாக நீங்கள் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க அப்படின்னா அதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அதை சகிக்கிறேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தான் நம்ம என்ன பண்ணுறோம். அப்படியா பிரதர்? அப்படிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு வருஷமும் நாம் கடந்து வர வர தேவன் இந்த நினைவு கூறுதலை நம்ம அனுசரிக்க புதுவிதமான வெளிச்சங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது எந்த அளவுக்கு இந்த அப்பத்தில் நம்ம கை வைக்கிற நாம, பாத்திரத்தில் பானம் பண்ணுற நாம நம்மளுடைய கிரியைகளை சோதிச்சு பார்க்குறவங்களா, இல்லை அப்படிப்பட்டதான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும்போது எப்படி யோசிக்கிறோம்,
அடுத்து இந்த பாத்திரத்துடைய காரியங்களை கடைசியாக ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம படிச்சு இந்த சிம்போசியம் நம்ம நிறைவு செய்யலாம். படிக்கலாம் சார். எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பாத்திரத்திற்குள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் செல்லுமானால், அதாவது வாழ்க்கையினுடைய அன்றாட காட்சியின் சாதாரணமான விஷயங்கள், வாழ்க்கையினுடைய மறைவான அல்லது பிரபலமற்ற பக்கங்கள், வாழ்க்கையில் ஏறெடுக்க நேரிடும் கடின உழைப்புகள், வாழ்க்கையில் வரும் சோதனைகள், வாழ்க்கையில் மற்ற மனிதர்களின் கண்மூடித்தனமான தப்பெண்ணங்களினால் வரும் தாக்குதல்கள், வாழ்க்கையின் சமரசத்திற்காக வரும் சோதனைகள், வாழ்க்கையில் நமக்கான தனித்த போராட்டங்கள், வாழ்க்கையில் வரும் கெத்சமனேக்கள், வாழ்க்கையில் வரும் அநீதியான நியாய தீர்ப்புகளுக்கு முன் நாம் காணப்படும் தருணங்கள், வாழ்க்கையில் வரும் சிலுவை மற்றும் மரணம் எனும் இவைகள் எல்லாம் அந்த பாத்திரத்திற்குள் கடந்து செல்லுமானால், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? இது பிதா நமக்கு கொடுத்த பாத்திரம், இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் என்ன பண்ணிருக்கிறோம். அதாவது என்னன்னு பார்க்கும்போது, இந்த அழைப்புக்குள்ள வரும்போதே தேவனே என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம் சொல்லும் போது நம்முடைய கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப என்னுடைய சித்தமா இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா, கடந்து போவீங்களா, இல்ல அதை சகிப்பீங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சோதனைகளா ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்திருப்பாரு, இனிமேலும் கொடுப்பாரு. இது வரைக்கும் இருந்ததை விட இன்னும் அதிகமாக தான் என்ன பண்ணுவாகும். கண்டிப்பா இந்த பாத்திரத்தினுடைய அந்த ஒரு தன்மை அப்படின்றது இன்னும் போக போக அது இன்னும் எப்படி இருக்கும், கடினமா தான் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்குமா, இல்ல நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாத மாதிரியான கூட சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் இது எல்லாமே என்னன்னு பார்க்கும்போது அந்த பாத்திரத்துக்குள்ள வாழ்க்கையில் வர முற்றும் முழுமையான இறுதி வெற்றியும் கூட என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது கடந்து சொல்லணும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்க மறந்துட வேண்டாம். சரி, இவ்வளவு நேரம் கவனிக்கலாம் கூட இப்ப கவனிங்க. அதாவது இந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம பானம் பண்றதுன்னு இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கும்போது நம்ம அனுபவங்கள்னு பார்த்துட்டோம். இந்த அனுபவங்கள் ஒருபோதும் நம்மை கடந்து போகாது. அனுபவங்கள் தேவனே இந்த அனுபவங்கள் என்னால தாங்க முடியாது, சகிக்க முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கூடுமானால் நீங்க முடி என்ன பண்ணுங்க அப்படின்னு கூட ஜெபம் பண்ணலாம். ஆனா தேவன் அந்த அனுபவங்கள் வழியாக நாம கடந்து போகணும்னு தீர்மானிச்சிருக்கும் போது நம்மளை விட்டு அந்த அனுபவம் என்ன பண்ணாது, கடந்து போகாது. ஸோ நாமளை விட்டு அந்த அனுபவம் கடந்து போகாது, நாம தான் அந்த அனுபவத்தின் வழியாக என்ன பண்ணி ஆகணும், கடந்து போகணும். அது எப்படி இருக்காது பார்ப்போம். இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கே முடிஞ்ச மாதிரிலாம் என்ன பண்ணாது, இருக்காது. பல நாட்கள் ஆகும், வருடங்கள் ஆகலாம். ஆனா தேவன் தீர்மானிச்ச விஷயங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில் அது தேவன் எந்த நோக்கத்துக்காக அனுமதிச்சாரோ, அது எந்த அளவுக்கு ரொம்ப கடினமா இருக்கோ, அது எந்த அளவுக்கு வேதனை உள்ளதா இருக்கோ, அந்த அளவுக்கு ஒரு குணாதிசயத்தினுடைய வளர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம், உருவாக்கி இருக்கோம். அது நினைச்ச காரியமா அது நிறைவேற்றாம அந்த அனுபவங்கள் நம்மளை விட்டு என்ன பண்ணாது, போகாது. ஸோ அதனால நாம் தான் என்ன பண்ணியாக்கணும், அந்த அனுபவத்தை கடந்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்போது கிறிஸ்து கடைசியா தேவன் நோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு, இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இந்த பாத்திரத்துல நான் என்ன பண்ண முடியாது, பானம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறேன், அவருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்திருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் வேணும், ஒரு சில விஷயங்கள் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை யாருக்கு இல்லை, கிறிஸ்துவுக்கே இல்லை. ஆனா சொன்னாலுமே என்னுடைய சித்தம்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணார், அதை பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா. இதே கேள்வியை நம்மளும் என்ன பண்ணி ஆகணும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்ன பண்ணி ஆகணும், கேட்க வேண்டி இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய பாத்திரத்தில் தேவன் என்னென்ன விஷயத்தை ஊட்டணும்னு நினைக்கிறாரோ, எந்தெந்த அனுபவங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, அப்படிப்பட்ட எல்லா அனுபவத்தையும் நாம குடிச்சு முடிச்சாதான் என்ன பண்ண முடியும், தெய்வீக நோக்கம் முழுமையாக நமக்குள்ள என்ன பண்ண முடியும், பக்கமாக நிறைவேறும். அப்போதான் தேவனுடைய சித்தம் அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம போக முடியும். அப்போனா தேவனுடைய சித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்
அந்த அனுபவங்கள் என்னென்னலாம் அவர் விருப்பப்பட்டு நமக்குள்ள கொடுக்குறாரோ அந்த அனுபவங்களை சந்தோஷமா என்ன பண்ணியாகணும்? பானம் பண்றதுக்கான அடையாளம் தான் ஒவ்வொரு நினைவு கூறுதலையும் என்ன பண்ற பாத்திரத்துல பங்கெடுத்து, தேவனே இந்த பாத்திரம் என்னுடைய அனுபவங்களுக்கான அடையாளமா இருக்குது, இதுல நான் பானம் பண்ணும் போகிற ஒரு விஷயம், இது நிஜமா என் வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் அனுமதிக்கிறீங்களோ இப்போ எப்படி சந்தோஷமா இந்த ஒரு விஷயத்தை நான் பங்கெடுக்கிறேனோ அதே மாதிரி வாழ்க்கையினுடைய எந்த விஷயங்களை நீங்க கொடுத்தாலும் அதை நான் கடந்து போவதற்கு மன விருப்பமா இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தை தேவன் முன்னாடி நம்ம என்ன பண்ணி ஆகணும். ஒருவேளை இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்ம வரும்போது இந்த அனுபவங்களை பார்த்து ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், நம்ம கஷ்டப்பட்டிருக்கலாம், இல்லை வேதனை அடைஞ்சிருக்கலாம், இல்லை தேவனே பார்த்து ஏன் தேவனே அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்படியாக நான் சித்தம் வைத்தேன், நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற அந்த பதிலோட இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற வகையில் நம்ம பானம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாகலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய கூடைகளில் 2வது செக்ஷனாக நம்ம சிம்போசியம் பார்த்தோம். ஸோ ஒரு வேத வசனத்தை மையப்படுத்தி அவருடைய ஆழமான கருத்தில் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறாங்க. அது மாத்திரமில்லாமல் சத்திய பார்த்த வயன அன்பு சகோதரர்கள் நம்ம அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அப்புறம் தெளிவாக பார்க்க முடியுது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே நிதானித்து அறிந்து இந்த அப்பத்தில் என்ன பண்ணால் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்ட பாடத்து நிமித்தமாக அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக விவரித்து காமிக்கிறாரு. அப்பம் என்றால் என்ன நமக்கு தெரியும், பாத்திரம் தெரியும், ஆனால் அதில் அப்பத்திலையும் பாத்திரத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய நம்ம எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, நிதானிக்கணும், சோதித்து பார்க்கணும். இந்த அப்பத்தினுடைய மேன்மை என்ன, அவருடைய ஆசீர்வாதம் என்ன, அது பிற்கப்பட்ட சரீரத்தை அடையாளப்படுத்துது. 3 வருஷ வாழ்க்கையுடைய தியாக மரணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அப்படியேப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பத்தை என்ன பண்ண போகிறோம், கை வைக்க போகிற உணர்வோடு கை வைக்கணும். அதே மாத்திரம் இல்லாமல் அந்த பாத்திரத்தில் உள்ள விஷயங்கள் என்ன அடையாளப்படுத்தும் பார்த்தோம்னா, அவமானம் நிறைந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் செக் பண்ணி பார்த்துட்டு கை வைங்க ஒரு விஷயம். அடுத்து செக் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, கை வச்சுட்டோம், வச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வரப்படும் போது என்னால் சகித்து கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும்ன்றத என்ன பண்ணுங்க, முன்கூட்டியே நிதானிச்சு பார்த்து இந்த அப்பத்தில் கை வைக்கணும். அதையும் சோதிச்சு பார்க்கணும். பட்சத்துக்கு வரக்கூடிய அந்த அவமானங்கள் அது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் கடந்து போவதற்கு நமக்கு தயாராக இருப்போம்ன்ற ஒரு மனப்பாங்க என்ன பண்ண போயிட்டு கை வைக்கும் போது தான் இந்த வசனங்கள் நமக்கு சரியாக பொருந்தக்கூடியதாக காணப்படும். ஏன்னா அப்போஸ்தலனுடைய வார்த்தை நம்ம உற்று கவனிக்கும் போது எச்சரிப்பு கொடுக்குறாங்க. அப்பத்தையும் பார்த்ததை பற்றியும் பேசப்பட்டாலும் கூட அதில் கை வைக்கக்கூடியவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது தான் அவர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆழமாக பதிவு பண்ணுறாங்க. அதுதான் நம்ம சகோதரன் பண்ணாங்கன்னா எடுத்து காமிச்சாங்க. பிறப்பட சத்திய பார்த்த கொடுத்த அன்பின் பரலோகத்தை நாம் மீண்டும் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த செக்ஷன் நிறைய நம்ம ஜெபித்து இந்த கூடைக்கு நிறைவு செய்யலாம். நம்முடைய அன்பு சக சிவபாலன் ஜெபிக்கும்படியாக அன்போடு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த வேளையில் உமக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலை முதல் உமது வேத வசனங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்பா இந்த வேத வசனத்திற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதற்கென்று எங்களை அழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உமது பாத்திரத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறவர்களாக எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகப்பிரமான சிந்தனைகள் எதுவும் இல்லாதபடிக்கு பரிசுத்தத்தோடு உம்மை நாங்கள் பின்பற்றி உமது பாத்திரத்தில் நாங்கள் பண்புறவர்களாக எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதற்கென்று எங்கள் அழைத்தீரோ உமது நோக்கம் நிறைவேறும் அளவும் எங்களை வழிநடத்த வேண்டுமா கேட்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்கள்கிட்ட விலகாதபடி காத்துக்கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.